அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோல துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எந்த தசை நடந்தால் அற்புதமான பலன்கள் நடைபெறும் என்பதை பற்றி பார்ப்போம். துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை முழுக்க முழுக்க ஒரு நன்மையான பலன்களை தந்தே தீரும். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 2 மற்றும் 7 கூடையவர். 2ஆம் இடம் அப்படின்றது தனஸ்தானம், கல்விஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். 7ஆம் இடம் அப்படின்றது கலஸ்திரஸ்தானம். இந்த 2, 7 கூடைய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்துல ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தார்னா அந்த தசை முழுவதும் உங்களுக்கு முழுமையான நல்ல பலன்களை வழங்கியே தீருவார். துலாம் லக்னத்தை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை செய்யக்கூடியவர். ஒரு நல்ல குடும்பம் அமையணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வருமானம் தரணும், நல்ல கணவன் மனைவி இந்த மாதிரி உறவு அமையணும், திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கணும். இப்படி எல்லாம் இருக்கிற பட்சத்துல இது எல்லாத்துக்கும் உங்களுடைய லக்னத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருந்துட்டார்னா கண்டிப்பா அவர் தசை நடக்கின்ற சமயத்துல உங்களுக்கு எல்லாமே நன்மையான பலன்கள் நடைபெறும். செவ்வாய் பகவான் முழுக்க முழுக்க உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கியே தீருவார். இந்த செவ்வாய் தசை காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். குறிப்பா செவ்வாய் பகவான் நீசமடையக்கூடாது, வக்ரமடையக்கூடாது, பாவ கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ இல்லாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாயின் மீது சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு விசேஷமான அமைப்பு. கண்டிப்பா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை வழங்கியே தீருவார். செவ்வாய் தசை காலகட்டத்துல உங்களுக்கு என்ன எல்லாம் அமையணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே செவ்வாய் பகவான் உங்களுக்கு அமைத்து தருவார். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா சனி தசை உங்களுக்கு ஒரு நல்ல தசை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு 4 மற்றும் 5 கூடையவன். 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம், 5ஆம் இடம் அப்படின்றது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த 4, 5 கூடைய சனி பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டார்னா கண்டிப்பா அவர் தசையில உங்களுக்கு அற்புதமான பலன்களை வழங்குவார். உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, அஷ்டாத்தம சனி இப்படி இந்த சனியால பாதிப்பு இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல வலுவா இருக்கிற சமயத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கெடுபலன்களை தரமாட்டார். முழுக்க முழுக்க நல்ல பலன்களை செய்வார். இந்த துலாம் லக்னத்துல உச்சமடையக்கூடிய கிரகம் சனி பகவான். அதனால கண்டிப்பா சனி பகவான் துலாம் லக்னக்காரர்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையான பலன்களை தந்தே தீருவார். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா புதன் தசை உங்களுக்கு மிகவும் நல்ல தசை அப்படின்றே சொல்லலாம். ஏன்னா புதன் பகவான் உங்களுக்கு 9 மற்றும் 12 கூடையவன். இந்த 9, 12 கூடையவன் தசை நடக்கின்ற சமயத்துல புதன் பகவான் உங்களுக்கு நன்மையான பலன்களை செய்தே தீருவார். இந்த புதன் பகவான் மறையாமல் இருப்பது, நீசமடையாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. விரையாதிபதியாக இருந்தாலும் கூட புதன் பகவான் உங்களுக்கு சுப விரயங்களையே தருவார். உங்களுடைய ஜாதகத்துல புதன் பகவான் நல்லபடியா இருந்துட்டார்னா கண்டிப்பா அந்த தசை முழுவதும் ஒரு நன்மையான பலன்களை நீங்க அனுபவிப்பீங்க. ஒருவேளை புதன் பகவான் நீசமடைந்தோ வக்ரமடைந்தோ பாவ கிரகமுடைய தொடர்பு பெற்றோ இருந்தால் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். அதுக்கு அடுத்தபடியா சந்திர தசை உங்களுக்கு ஒரு நல்ல தசை அப்படின்றே சொல்லலாம். ஏன்னா சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் அதிபதியா வராரு. 10ஆம் இடம் அப்படின்றது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். இந்த 10 கூடைய சந்திர பகவான் உங்களுக்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டார்னா நல்ல தொழில் அமையும். அந்த தொழிலால உங்களுக்கு ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஏற்படும். சந்திர பகவான் முழுக்க முழுக்க உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்கியே தீருவார். இந்த சந்திர பகவான் தேய்பிறை சந்திரனா இருக்கக்கூடாது. 3, 6, 8, 12 இந்த மாதிரியான ஸ்தானங்கள்ல இல்லாமல் இருப்பது நல்லது. குரு பகவானுடைய தொடர்பு கிடைச்சிச்சுன்னா இன்னும் ஒரு விசேஷமான அமைப்பு. இந்த தசை முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையான பலன்கள் நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா சூரிய தசை ஒரு சிறப்பான தசை அப்படின்னே சொல்லலாம். துலாம் லக்னத்திற்கு லாபாதிபதியாக சூரிய பகவான் வருவதால் இந்த சூரிய பகவான் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்துட்டார்னா அவர் தசை நடக்கின்ற சமயத்துல பல அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். சூரிய பகவான் தன்னுடைய தசை ஸ்டார்ட் ஆகிற ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல பலன்களை வழங்கக்கூடியவர். அந்த தசை முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். சூரிய பகவான் யாருன்னு பார்த்தா அரசு கிரகம், தலைமை கிரகம், அரசியல்வாதி, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள் இது எல்லாத்துக்குமே அதிபதியாக வரக்கூடியவர். அவர் உங்களுடைய ஜாதகத்துல நல்லபடியா இருக்கிற சமயத்துல எல்லாமே நன்மையாகவே நடக்கும். குறிப்பா துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை, சனி தசை, சந்திர தசை, சூரிய தசை, புதன் தசை இது எல்லாமே
ஒரு நன்மை செய்யும் தசையாகவே இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இந்த கிரகங்கள் எல்லாம் வலுவா இருந்து இந்த தசை நடக்கின்ற சமயத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் நடந்தே தீரும். ஒருவேளை இந்த தசை நடந்தும் எனக்கு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இல்லை, ஒரு நல்ல பலன்கள் நடக்கல அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு காரணங்களால அந்த கிரகங்கள் பாதிப்படைஞ்சிருக்கும். அப்படி பாதிப்படைகிற சமயத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். ஆனா இந்த கிரகங்கள் வலுவா அமைஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு கோடீஸ்வர யோகத்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்கள் தந்தே தீரும். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா உங்களுடைய லக்னாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்லபடியா இருக்கும். லக்னாதிபதி ஒருவருடைய ஜாதகத்துல நல்லபடியா இருந்தா மட்டும்தான் அந்த ஜாதகம் முழுமையாக வேலை செய்யும். லக்னாதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜாதகத்துல நல்லபடியா இருந்துட்டார்னா மற்ற கிரகங்கள் தான் கொடுக்க வேண்டிய பலனை சரியான முறையில கொடுக்கும். லக்னாதிபதி அப்படின்றவர் ஒரு அஸ்திவாரம் மாதிரி, அஸ்திவாரம் வலுவா அமைஞ்சாதான் நாம சரியான முறையில பில்டிங் எழுப்ப முடியும். அந்த வகையில துலாம் ராசி துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் நல்ல ஸ்தானத்துல இருக்க வேண்டும். இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 8 குடைவனாக வருவதால் கண்டிப்பாக உங்களுக்கு லக்னாதிபதி அந்தஸ்து பெறுகின்ற காரணத்தால் உங்களுக்கு கெடுபலன்களை தரமாட்டார். 1-8 குடைய சுக்கிர பகவான் நல்லபடியா இருந்துட்டார்னா கண்டிப்பா அவர் உங்களுக்கு கெடுபலன்களை தரவே மாட்டார். எந்த ஒரு காரணங்களாலும் சுக்கிர பகவான் கெடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சிலருக்கு கிரகங்கள் எல்லாம் ஆட்சி உச்சம்னு ரொம்ப வலுவா அமைஞ்சிருக்கும். இருந்தாலும் கூட அவங்களுக்கு அவ்வளவு பெரிய நல்ல பலன்கள் வாழ்க்கையில நடந்திருக்காது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி ஏதாவது ஒரு காரணங்களால கெட்டு போயிருப்பாரு. லக்னாதிபதி கெட்டு போயிருக்க காரணத்தால லக்ன பலன்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க கிடைக்காது. லக்ன பலன்கள் கிடைக்கலன்னா மற்ற கிரகங்கள் தான் கொடுக்க வேண்டிய பலனை சரியான முறையில கொடுக்க முடியாது. அதனால லக்னாதிபதி வலுவா அமைஞ்சிட்டார்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது சரியான முறையில கிடைக்கவே தீரும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம எல்லா வீடியோக்களிலும் மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்ட்டு நாம சோம்பேறித்தனமா இருந்தா கண்டிப்பா நமக்கு எதுவும் கிடைக்காது. அதே போல கிரகங்கள் எல்லாம் மோசமா இருக்குன்ட்டு நாம மனசு உடைஞ்சு போனாலும் கண்டிப்பா நமக்கு எதுவும் நடக்காது. கிரகங்கள் உங்களுக்கு ஒருவேளை மோசமாகவே இருந்து மோசமான தசாபுத்திகள் நடந்தாலும் கூட உங்களுடைய நல்ல எண்ணங்களாலும் செயல்களாலும் அந்த கிரகத்தை நீங்க மாற்றலாம். ஆரம்பத்துல நீங்க பல கஷ்டம் பட்டாலும் முடிவுல உங்களுக்கு நல்ல பலன்களை கிரகங்கள் தந்தே தீரும். துலாம் லக்னக்காரர்கள் உறுதியானவர்கள், தைரியமானவர்கள், சுக்கிர பகவானின் அனுகிரகம் பெற்றவர்கள், நல்ல ரசனை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட சுக்கிரனுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். சுக்கிர பகவான் முழுக்க உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்கியே தீருவார். உங்களுக்கு நல்ல தசையில நடந்து கிரகங்கள் எல்லாம் வலுவா அமைஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நன்மையான பலன்கள் நடந்தே தீரும். மேலும் துலாம் ராசி துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சகல சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.